அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அன்-நஸ்ர் இறங்கிய காரணம். சூரா அன்-நஸ்ர் மதீனாவில் இறங்கியது. இதை அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர் மற்றும் தாபிஈயான அதா இப்னு யசார் ரலியல்லாஹு அன்ஹும் அறிவித்துள்ளனர். இந்த சூரா அல்லாஹுவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஐயாமுத் தஷ்ரீக் நாட்களின் நடுப்பகுதியில் இறக்கப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹுவுடைய உதவியும் மக்காவின் வெற்றியும் கிடைத்து வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹுவுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால் فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்துவதற்காக உமது இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கிறான். இதன் இரக்கத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விடைபெறுதலை குறிக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். பின்னர் அவர்கள் மக்களிடையே எழுந்து விடைபெறும் உரை ஹுத்பத்துல் வதா நிகழ்த்தினார்கள். இந்த சூரா இறங்கிய காரணம் என்னவென்றால், அல்லாஹ் வெற்றியின் அடையாளமாக, அதாவது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டபோது அவருக்கு தஸ்பீஹ், அல்லாஹுவை புகழ்தல் மற்றும் இஸ்திக்ஃபார், மன்னிப்பு கோருதல் செய்யுமாறு கட்டளையிட்டான். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களின் விஷயங்களில் ஆலோசனை பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய சஹாபாக்களை ஒன்று கூட செய்வார்கள். அந்த சபையில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொள்வார்கள். அப்போது அவருக்கு வயது 20 ஆண்டுகள் மட்டுமே. அவரின் இளமையை காரணமாக கொண்டு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களின் அறிவையும் ஆழ்ந்த புரிதலையும் காட்ட விரும்பி அவர்களிடம் கேட்டார், சூரா அன்-நஸ்ர் பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சிலர் அதன் வெளிப்படையான அர்த்தத்தை விளக்கி, நாம் வெற்றி பெற்றால் அல்லாஹுவை புகழ்ந்து மன்னிப்பு கோர வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடம் திரும்பி, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவர், இந்த சூரா அல்லாஹுவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆயுள் நெருங்கி முடிவடைவதை அறிவிக்கிறது. அதனால் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து மரணத்திற்கு தயாராக வேண்டும் என்று கூறினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டார். இமாம் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது தஃப்சீரில் குறிப்பிடுவதாவது, இந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவை அறிவிக்கும் ஒன்றாக இருப்பதில் சஹாபாக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தில் இருந்தனர். நபி அவர்கள் இந்த சூராவை ஓதியபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். காரணம், நபி அவர்களின் காலம் நெருங்கிவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். இந்த சூரா தூதுப்பணியின் நிறைவு மற்றும் அமானத்தின் பூர்த்தி என்பதை குறிக்கிறதால் இதற்கு சூரத்துத் தௌதிய என்றும் பெயருண்டு. இதன் மற்றொரு பெயர் இதா ஜாஅவாகும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாக்களை பின்பற்றும் மக்களாக ஆக்குவானாக.